ஆறாவது வார்த்தை அர்ப்பணிப்பு. ஆதியாகமம் புத்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் நம்முடைய குமாரனை ஒப்பு கொடுக்கிறது வாசிங்க. 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். எனக்காக ஒரே ஒரு குமாரனை ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்தார். அதே வண்ணமாக தான் இயேசுவானவர் கூட தன் ஒரே பேரான குமாரனை யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் யார் மனப்பாடமா சொல்றீங்க? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் தன் ஒரு பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உலகத்தில் அன்பு ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு தன்னுடைய ஒரே ஒரு குமாரனாகிய கிறிஸ்துவானவரை கடவுள் இந்த உலகத்திற்கு அர்ப்பணிப்போடு இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஒருவனும் கெட்டு போகாதபடி அந்த அர்ப்பணிப்பு தான் இந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர். அந்த அர்ப்பணிப்போடு தான் சொல்ற வார்த்தை, நாம் செய்த அனைத்து காரியங்களும் முடிந்ததுன்னு சொல்லி எடுத்து வாசிங்க. யோவான் 19:30 இயேசு காடிய வாங்கி பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் முடிந்தது. இந்த முடிந்தது என்ற வார்த்தை கிரேக்கில் டெட்டாலிஸ்டாய் என்ற வார்த்தை கிரேக்கில் சொல்லப்படுகிறது. இந்த டெட்டாலிஸ்டாய் 4 விதமாக வர்ணிக்கப்பட்டது. ஒன்று அகாம்ப்ளிஷ், நிறைவேற பெற்றது. யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நான் நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நிறைவேற்று முடித்தேன். ஒன்று அகாம்ப்ளிஷ். இரண்டாவது பர்ஃபார்ம், இவையிலும் நிறைவேற பெற்றது. பர்ஃபார்ம் மீன்ஸ் நியாயப்பிரமாண விதிகளை நிறைவேற்றினார். மூன்றாவது டு பே, கொடுப்பது. மற்ற 20-28 வசனம் அநேகர் மீட்பு பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். நான்காவது டு மேக் an end, ஒப்பு கொடுத்தார். எடுத்து வாசிங்க கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த டெட்டாலிஸ்டாய் என்ற வார்த்தை இந்த 4 விதமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது நாம் பார்க்கிறோம். இந்த முடிப்பு, இந்த அர்ப்பணிப்பு வெற்றியின் வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். அடுத்த வாசி, பிதாவின் சித்தத்தை முடிப்பதே கர்த்தருடைய வேலையா இருந்தது. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பது என்னுடைய போஜனமா இருந்தது. தேவனுடைய கிரியைகளை செய்து முடிப்பது ஆண்டவருக்கு போஜனமா இருந்ததுதான். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, பூமியில நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். இந்த பூமியில பிதாவானவர் பிதாவானவர் மகிமைப்படுத்தும்படி அவர் வந்த காரியங்களை செய்து முடித்தார். செய்த கிரியைகள் எல்லாம் செய்து முடித்தார் என்று இங்கு வேதத்தை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு செய்து முடித்தாராம், சிருஷ்டின் கிரியைகள் எல்லாம் செய்து முடித்தாராம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளில் சர்வ சேனைகளையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. இரண்டாம் வசனம் வாசிங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை எல்லாம் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே செய்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார்.
தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடிந்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார். 6 நாள் படைப்பை என்ன பண்ணாரா முடித்தார். படைப்பின் கிரியைகளை காரியங்கள்லாம் 6 நாள்ல செய்து முடித்தார். 6000 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுநாதருடைய உலகத்திற்கு வந்து 6ஆம் வார்த்தையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 6000 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் பிதா 6 நாள்ல உலகத்தை படைத்தார். 6000 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுவானவர் 6ஆம் வார்த்தையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக வாசிங்க எபிரேயர் 4ஆம் வசனம், அந்த வார்த்தை நிறைவேறுகிறத பார்க்கிறோம். எபிரேயர் 4:4 மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாள் குறித்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறது என்ற வார்த்தை நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 4:4 ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் என்ற வார்த்தை, அந்த வார்த்தைகள் இங்கு நிறைவேறுகிறத பார்க்கிறோம். இரண்டாவது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுகிற ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விசுவாசிக்கிற எவனும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற எவனும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அடுத்த வாசிங்க, நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்கதரிசனங்களினாலும் ஐக்கியத்திற்கும் வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஐக்கியத்தெல்லாம் நிறைவேற்றுவதற்கு அந்த நியாயப்பிரமாணங்களை அழித்ததற்காக தேவனின் உலகத்திற்கு வரவில்லை. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் ஆண்டவராக கிறிஸ்து உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றவே இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். மூன்றாவதாக சாத்தானை ஜெயித்து முடித்திருக்கிறார். மூன்றாவது சாத்தானை ஜெயித்து முடித்தார். அடுத்து வாசிங்க யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், இப்போது இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகுகிறது. இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி வாசிங்க யோவான் 12:31, இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். சாத்தானை ஜெயித்து முடிக்கிறதை பார்க்கிறோம். யோபு நாம் பார்க்கிறோம். யோபு சாத்தானே சேரா ஜெயிக்கிறானே. யோபுக்கு அநேக பாடுகள் உண்டு. பலவிதமான பாடுகள் நடுவுல யோபு சாத்தானை ஜெயிக்கிறத பார்க்கிறோம். இங்க 18 ஆண்டுகளாக ஒரு பெண்மணி, பிசாசினால கட்டப்பட்ட ஒரு பெண்மணி, 18 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுவானவர் அந்த பெண்மணிக்கு என்ன பண்றாரு? விடுதலை கொடுக்கிறார். பிசாசினால கட்டப்பட்டவர் அநேக பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார். அநேக பேர் பிசாசினால கட்டப்பட்டு சாத்தானால கட்டப்பட்ட பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கின்ற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இங்க 18 ஆண்டுகளாக பிசாசினால பிடிப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற அந்த மகள் இயேசுவின் ஓய்வு நாளில சுகம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, தெளிந்த புதிர்களாக இருங்கள், வீற்றிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனும் விழுந்தான் என்று காத்திருக்கிறான். பிசாசானவனை கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இந்த உலகத்தில் எவனும் விழுந்தான் என்று காத்து கொண்டிருக்கிறான். பிசாசானவனை நம்ம எதிர்த்து நிற்கின்றவர்களாக காணப்படும். அந்த பிசாசானவன் சாத்தான் ஒரு வார்த்தை சொல்கிறான். மத்திய 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்றான்? ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான். மத்திய 4:9, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் உனக்கு தருவேன் என்று சொன்னான். இங்க பாருங்க, ஆண்டவர் சாத்தானிடத்துல நீங்கள் சாஷ்டாங்கமாக என்னிடத்தில் விழுந்து பணிந்து கொண்டால் இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அந்த ஆச்சரியமெல்லாம் சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்கிறான்.
வாசிங்க. அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானானவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்கிறான். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. 2:14 சாத்தானாலே நாம் மோசப்போகப்படுகிறோம். சாத்தானாலே நாம் மோசப்போகப்படுகிறோம். என்னதான் இங்க சொல்றாரு, வார்த்தை சொல்றாரு, பிசாசை ஜெயித்து முடித்தார் என்று ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சமாதானத்தை உங்கள் சாத்தான் உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானின் உங்கள் காலின் கீழே என்ன செய்வாராம்? நசுக்கி போடுவார். 1 யோவான் 3:8 பிசாசின் கிரைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். பிசாசுடைய கிரைகளை, சாத்தானுடைய கிரைகளை அழிக்கும்படிக்கு, சாத்தானுடைய கிரைகளை பார்த்தோம்னு சொன்னா என்ன சொல்லுங்க? சாத்தானுடைய கிரைகள் பல விதமான சாத்தான கிரைகள் இந்த உலகத்தில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அந்த சாத்தானுடைய கிரைகள் எல்லாம் எல்லாவற்றையும் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வேதத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் என்ன செய்யுங்கள்? திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரம் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிதாவின் சித்தத்தை முடித்தார், நியாய பிரமாணங்களை நிறைவேற்ற வந்தார். சாத்தான் ஜெயித்து முடித்தார். 4வது பாவத்தை சுமந்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 1:29 யோவான் 1:29 இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டை குட்டி, நான் என் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டை குட்டி இயேசுவானவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கின்ற தேவாட்டு குட்டியாக இருக்கிறார். 1 பேதுரு 2:24 வாசிங்க. வாசிங்க. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறபடியால் அவர் தாமே தம் சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார். அடுத்து வாசிங்க. 1 யோவான் 3:5 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்காக வெளிப்பட்டார் என்று நீங்க அறிவீர்கள். அவரிடத்துல ஒரு பாவம் இல்லாதவர். பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த காரியங்களை முடித்தார் என்று நாம் இங்க பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 யோவான் 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு குறித்தனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே இருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் முடித்தேன்னு சொல்லி வெற்றின வார்த்தையில சொல்கின்ற ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு முடிவின் காரியங்களாக சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். விசுவாசம் பாதையில் நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம் நம்பிக்கை வீண் போகாது. அவருடைய நம்பிக்கை வீண் போவது என்று சொன்னால் கர்த்தர் சிலுவையில எல்லாவற்றும் செய்து முடித்திருக்கிறார். பிசாசானவனை ஜெயித்திருக்கிறார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிருக்கிறார். பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கின்றார். நியாயப்பிரமாண காரியங்களை
நிறைவேற்றிருக்கின்றார். தீர்க்கதரிசன காரியங்களை நிறைவேற்றிருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அடுத்த வசனமாக வாசிங்க ஏசாயா 60:20 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் வருவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். கர்த்தரே உனக்கு நித்தியம் வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்தது. ஆமென். உன் துக்க நாட்கள் முடிந்தது. கர்த்தரே நிச்சயமாக நித்திய வெளிச்சமா இருப்பாராம். குடும்பத்திற்கும், பிள்ளைகளுக்கு, திருச்சபைக்கு, உன்னுடைய எல்லா பணிகளுக்கும் கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. துக்க நாட்கள் முடிந்து போகும். என் சொல்ல கர்த்தராக ஆண்டவர் அல்வாறு சிலுவையில் 6வது வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். அனைத்து காரியம் நான் செய்து முடித்தேன். பாருங்க, ஒரு நல்லா படித்து நல்ல ஒரு பிஎட் எம்எட் படிச்சு நல்ல ஒரு வேலை கிடைச்சு சொன்னா பண்ணுவாங்க. அப்பாடி எல்லாம் செய்த பலனுக்கு ஒரு முடிவு கிடைச்சது. பெற்றோர் பாருங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து திருமணம் செய்யும்போது அப்பா என்ன செய்வாங்க, ஒரு நல்ல காரியம் செய்து முடித்து. இது போன்ற காரியம் எல்லாம் பாருங்க, எலிசபெத் ராணி அவங்க கடைசியில சாவர தருவாயில தன் வேலைக்காரத்துல ஒரு வார்த்தை சொன்னாருக்கலாம். இன்னும் வாழன் என்ற ஒரு எண்ணத்தோட அவங்க சொல்லுகிறார்கள், கடைசி மூச்சு வரலும் நான் இன்னும் வாழணும், என் ஜீவனம் போகக்கூடாது, நான் வாழணும், எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரையில தன் ஜீவனை விடுவதற்கு விருப்பம் இல்லாம தன் ஜீவனை விட்டா இருக்கலாம். அந்த வேலைக்கார அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த எலிசபெத் அம்மா ஒரு புத்தகத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க ஆண்டவர் தன் ஜீவனை விடுவதற்கு மிகுந்த சத்தத்தோடு, மகிழ்ச்சியோட, வெற்றியோட, உற்சாகத்தோட, மகிழ்ச்சியோடு சொல்கின்ற வார்த்தை பிதாவை நோக்கி, பிதாவே என்ன செய்யறா, நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன்னு சொல்லி ஆண்டவருக்கு தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். நாமும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்கள் ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போடு ஆபிரகாம் போல தன் ஒரே ஒரு குமாரன் ஏகசுதன் பாராமல் கர்த்தருக்கென்று தன் குமாரனை ஒப்பு கொடுத்தான். அதன் பலனை பாருங்க. 18ஆம் வசனம் 22 அதிகாரம் ஆதியாகமம் 22:18ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவன் என் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நான் என் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன் அப்படி சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அவன் இந்த ஆசீர்வாதமான வார்த்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த சந்ததிகளே ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுகிறான். அவர் பேரில் ஆணையிட்டு சொல்லுவாராம். நமக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும்போது, அர்ப்பணிப்பு ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா இருக்கும்போது நிச்சயமாகவே இந்த காரியங்கள் என்ன செய்வாராம். என் பேரில் ஆணையிட்டு சொல்ற வார்த்தை படிக்குமா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். அல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். பிதாவுடைய வார்த்தைக்கு ஆண்டவரை கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். இந்த சிலுவையில மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவுடைய வார்த்தைக்கு ஆண்டவரை கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். அவன் கீழ்ப்படியும் போது முன்னாகவே வசனம் சொல்லப்பட்ட நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை 37ஆம் சங்கீதம் கடைசியாக நம்ம முடித்துக் கொள்ளலாம். 37ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆமென். அந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்குமா? சமாதானமா இருக்கும். உத்தமனை நோக்கி, செம்மையான நோக்கி பார்த்திருக்கும் போது, நீ உத்தமனா இருக்கும் போது, நீ நீதிமானா இருக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, அர்ப்பணிப்போடு காணப்படும் போது அவனுடைய முடிவு எப்படி இருக்குமா? மனுஷனுடைய முடிவு சமாதானமாக காணப்படுகிறப்பா. முடிவு சமாதானமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். நான் வாசித்த பகுதியில் யோபு பார்க்கிறோம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல
ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருந்தது. ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், நம்ம ஆரம்பம் அற்பமா இருக்கலாம். 2005 பொருட்பேட்டை பகுதியில் ஊழியத்திற்காக வரும்போது ஆரம்பத்துல எல்லாம் இல்லாம அற்பமா நினைச்சாரு. தெலுங்கு கொஞ்சம், தமிழ் கொஞ்சம், இப்போ கூட அப்படிதான் கொஞ்சம் இப்படிதான் இருக்குது. ஆனாலும் இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக சென்னை பகுதியில், பொருட்பேட்டை பகுதியில் ஒரு நல்ல ஒரு திருச்சபையை கட்டி எழுப்பும்படிக்கு கர்த்தர் கிருபையா செய்தார். அல்லேலூயா. வலிமையா அந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு அந்த ஸ்லம் மக்கள், தெலுங்கு மக்கள், தமிழ் மக்கள் எல்லாம் ஊழியம் செய்யும்படிக்கு கர்த்தர் வலிமையா எடுத்து பயன்படுத்தினார். ஆரம்பம் அற்பமா எனப்படலாம், அந்த முடிவு சம்பூர்ணமா இருக்கிறத பார்க்கலாம். ஆரம்பம் சொற்பமா இருக்கலாம். எந்த தொழிலா இருக்கட்டும், எந்த வேலையா இருக்கட்டும், எந்த சூழ்நிலை இருக்கட்டும், ஒருவேளை சொற்பமா இருக்கலாம், அற்பமா இருக்கலாம், கொஞ்சம் வேலை தான், கொஞ்சம் சம்பளம் தான் இருக்கும். அதில் நிலைத்து இருக்கு, அதில் நிலைத்து இருக்கு. பல சோதனைகள், ஆண்டவர் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள். கிட்டத்தட்ட நம்ம செல்லதராய சொல்ல மாதிரி 20 மணி நேரம் தண்ணீரும் ஆகாரமும் குடிக்கல. 7 முறை விசாரணை நடக்கிறது. சுமார் 2 கிலோமீட்டர், 2 மைல் தூரம் சிலுவை சுமக்கிறார். 1 மைல் தூரம் அங்கிருந்து சீமோன் அறிமுகத்தவராகிய சீமோன் சிலுவை சுமக்கிறார். அவரால் முடியல, முன்கீட்டு வைக்கிறார், சிலுவில தொங்குறார். சிலுவில் என்ன செய்ய ஆணை அடிக்கிறார்கள். பல பிரச்சனைகள், பல பாடுகள், பல சூழ்நிலை. 4ஆம் வார்த்தையிலே தேவனே தேவனே ஏன் கண்ணை விட்டு கதிர எழுகிறார். ஆனால் முடிவு எப்படி இருக்கிறது? முடிவு சம்பூர்ணமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. முடிவு சம்பூர்ணமா இருக்கு. மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார்கள், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீண்டுமாக வரப்போகிறார். யாருக்காக வரப்போகிறார்? யார் அர்ப்பணிப்போடு இருக்கிறார்களோ அவருக்காக வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அர்ப்பணிப்போடு நம்ம இருக்கும்போதுதான், நமக்குள்ள ஒரு அர்ப்பணிக்க இருக்கும்போது நிச்சயமாக 2ஆம் வருகை நாளில் ஆண்டவர் சமூகத்தில் முகமுகமாக பார்ப்போம், பயணிப்போம் என்பதை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வேண்டத்தின் ஆண்டவரே, இந்த அர்ப்பணிப்பு வார்த்தைகளை நாம் கேட்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிலுவையில் நீங்கள் பேசின அப்ப இந்த 6ஆம் வார்த்தை ஆண்டவரப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 6 வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறதப்பா. தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறினது நம்ம வேதத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேற்றினார் என்று சொல்லி வேதத்தில் அநேக வசனம் மூலமாக நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நீ நிறைவேற்றினீர். வாழ்க்கையிலும் அப்பா அனைத்து காரியங்களை நிறைவேற்றுகிறேன். எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாக முடிவு கொண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம் அப்பா. என் பொறுப்படுத்த நடுத்தம், திருச்சபை நடுத்தம், திருச்சபை மக்கள் நடுத்தம், பிள்ளைகளை நடுத்தம் அப்பா அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தம் கட்டளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென்.